அரியலூர் மாவட்டத்தின் டெல்டா பகுதியான திருமானூரில் சம்பா சாகுபடி அறுவடை பணிகள் முடிவடைந்த நிலையில் எண்ணெய் வித்து பயிரான எள் பயிரை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். திருமானூர் ஒன்றியத்தில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் எள் பயிரானது சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. நல்ல விளைச்சலுடன் அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளபோது கடந்த 3 நாட்களாக திருமானூர் பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதியில் உள்ள 300 ஏக்கர் பரப்பளவிலான எள் வயல்களில் மழைநீர் தேங்கி உள்ளது. மேலும் நீர் தொடர்ந்து தேங்கி இருப்பதால் எள் பயிர்கள் அழுகியும் வருகிறது. மேலும் எள் பயிரை அறுவடை செய்துள்ள விவசாயிகள் எள் பயிரை உலர்த்த முடியாமல் உள்ளதால் கைக்கு வந்த மகசூல் காசாக்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மேலும் தொடர்ந்து இரவு நேரங்களில் மழை பெய்து வருவதால் தேங்கிய நீரும் வடியாமல் வயலிலேயே தேங்கி காணப்படுகிறது. இதனால் எள் மகசூல் முற்றிலும் பாதிக்கப்படும் சூழலும் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேலும் ஒரு ஏக்கர் சாகுபடி செய்ய சுமார் 15,000 வரை செலவு செய்துள்ள நிலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் மாவட்ட வேளாண்மை துறை பாதிக்கப்பட்ட எள் வயல்களை அளவீடு செய்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து உதயகுமார் என்ற விவசாயி கூறும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக இரவு ஆச்சுன்னா மழை, சாயந்தரமே இடி மின்னல் தொடங்கிடுச்சு. இதனால் கடுமையான மழையில் இந்த லேசான மழையை தாங்காது இந்த எள்ளு பயிர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தொடர் மழையில் ஒன்றுத்துக்கும் தேராத நிலையில் போச்சு. பூ வச்சதுலேருந்து காய்ச்சதுலேருந்து எல்லாமே அழுகி போச்சு. நாங்கள் வேளாண் அலுவலர்களை தொடர்பு கொண்டு தகவல் சொல்லியிருக்கிறோம். ஒரு ஏக்கருக்கு 15,000 குறையாமல் செலவு பண்ணியிருக்கோம். இந்த 15,000 நாங்கள் எப்படி விவசாயி ஈடுகட்டுறதுன்னு தெரியல. அதனால் அரசு வேளாண் அலுவலர்களை வச்சு உரிய கணக்கெடுப்பு நடத்தி உரிய விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தரணும்னு அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.